அப்போ நாலாவது ஒரு முகம் இருக்குமே, அது என்ன முகம் அப்படின்னு பார்க்கும்போது அதுதான் வாமதேவம். வடக்கு திசை நோக்கி பிரம்மா தவம் இருந்து சிவந்த நிறம் கொண்டு பாம்புடன், அதாவது மானும் மாலுடன் காட்சி தந்தவர். அப்போ என்னென்ன உருவம் உருவாச்சுன்னா கங்காதரர், சக்கரவரதர், கஜஸ்ருகர், சண்டே சாணக்கரர், ஏகபாதர். இந்த நிறைய கோயிலில் பார்த்தீங்கன்னா ஏகபாதர்னு இருக்கும். அதெல்லாம் பார்க்கும்போது இது யார் அப்படின்னா வாமதேவத்தினுடைய ஒரு பிறவி. அடுத்தது 5வது சத்யோஜாதம். பிரம்மதேவன் மேற்கு நோக்கி அழகிய வடிவம் கொண்டு இளமையின் வடிவமாக இறைவன் காட்சி தந்தது தான் அந்த வாமதேவம். அதில் என்னென்ன உருவாச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா லிங்கோத்பவர், சுகாசனர், உமா மகேஸ்வரர், ஹரிஹரர், அர்த்தநாரி, இதெல்லாமே உங்களுக்கே தெரியும். ஸோ இப்பேற்பட்ட ஒரு 5 முகம் கொண்ட அந்த சிவபெருமானை, பஞ்சாட்சர மூர்த்தியை, இன்னும் 5 பற்றி சொல்லிகிட்டே இருக்கலாம். 5ங்கிறது அவ்வளோ பெரிய ஐந்தானவன். அப்புறம் உங்களுக்கே தெரியும், நிலம் காஞ்சிபுரம், நீர் திருவானைக்காவல், காற்று காளகஸ்தி, நெருப்பு திருவண்ணாமலை, ஆகாயம் சிதம்பரம். 5 புராணங்கள், தேவாரம், திருவாசகம், திருப்பல்லாண்டு, திருவிசைப்பா, பெரிய புராணம். இதில் எங்களுக்கு என்ன சார் சொல்ல போகிறீங்க? பஞ்ச வில்வம். இந்த சிவபெருமானுக்கு ரொம்ப பிடிச்சது வில்வம், நொச்சி, விலா, மாவிலங்கை, இழுவை, இந்த மாதிரி நிறைய இருக்குது.